அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷனில் நாம் பயிலப்போவது என்னவென்றால், UJT அடங்கிய ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டை கட்டமைத்து அதனை எப்படி ட்ரிகர் செய்யலாம் என்பதையும், FETஐ ஆம்பிளிஃபையராக எப்படி கட்டமைக்கலாம் என்பதை குறித்தாகும். வாருங்கள், விவரங்களுக்கு நாம் காணொளியை காணலாம். செஷன் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் ட்ரிகர் மற்றும் டெஸ்ட் செய்வதற்கு UJT ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டரை உருவாக்கவும், JFETயின் ஸ்பெசிஃபிகேஷனுடன் டெர்மினல்களை அடையாளம் கண்டு N சேனல் JFETஐ சோதிக்கவும், JFETஐ பயன்படுத்தி AC வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையரை உருவாக்கி அதன் கெயினை கண்டறியவும், வெவ்வேறு ஃப்ரீக்வன்சிகளில் ஆம்ப்ளிஃபையரின் கெயின் வரைபடத்தை வரையவும் இயலும். இந்த நடைமுறைகளை செய்வதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட் மற்றும் காம்போனன்ட்களை சேகரிப்போம். டியூல் சேனல் ஆசிலோஸ்கோப் 20 MHz 1, பவர் சப்ளை யூனிட் 0 to 30 volts 2 ampere வேரியபிள் 1, ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர் 2 to 200 Hz 1, ஜெனரல் பர்பஸ் PCB 4 into 8 cm 1, UJT 2N2646 1, ரெசிஸ்டர்கள் 47 ohm 1/4 watt 1, 470 ohm 1/4 watt 1, 2.2 kilo ohm 1/4 watt 1, 1 mega ohm 1/4 watt 1, 45 kilo ohm 1/4 watt 1, 10 kilo ohm 1/4 watt 1, பொட்டென்ஷியோமீட்டர் 1/2 watt 470 kilo ohm 1, கெப்பாசிட்டர்கள் 0.02 மைக்ரோஃபாரட் 25 volt 1, 5.6 நானோஃபாரட் டிஸ்க் டைப் 1, 270 நானோஃபாரட் 1, 6.8 மைக்ரோஃபாரட் / 24 volt எலக்ட்ரோலைட் 1, JFET BF 245B / BFW 10 4, ஸ்லீவுகள் ரெட், கிரீன், yellow, black 4, ஹூக்அப் வயர். பணி 1, ட்ரிகர் செய்வதற்கு UJT ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டரை உருவாக்கி சோதிக்கவும். டேட்டா ஷீட்டிலிருந்து UJTயின் டெர்மினல்களை அடையாளம் காணவும். டிஜிட்டல் மல்டிமீட்டரை பயன்படுத்தி UJTஐ சோதிக்கவும். B1 மற்றும் B2 டெர்மினல்களுக்கு இடையே உள்ள ரெசிஸ்டன்ஸை அளவிடவும். உங்கள் டிஜிட்டல் மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடில் வைக்கவும். மல்டிமீட்டரின் பாசிட்டிவ் லீடை B1 டெர்மினலுடனும் நெகட்டிவ் லீடை B2 டெர்மினலுடனும் இணைக்கவும். மல்டிமீட்டர் அதிக ரெசிஸ்டன்ஸை காட்டும், சுமார் 4 முதல் 10K வரை. இப்போது பாசிட்டிவ் லீடை B2 டெர்மினலுடனும் நெகட்டிவ் லீடை B1 டெர்மினலுடனும் இணைக்கவும். மீண்டும் மல்டிமீட்டர் அதிக ரெசிஸ்டன்ஸை காட்டும், சுமார் 4 முதல் 10K வரை. மேலும் 2 ரீடிங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும். ஜங்ஷனை ரிவர்ஸ் பயாஸ் செய்யவும். உங்கள் டிஜிட்டல் மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடில் அமைக்கவும். மல்டிமீட்டரின் பாசிட்டிவ் லீடை B1 டெர்மினலுடனும் நெகட்டிவ் லீடை எமிட்டருடனும் இணைக்கவும். மல்டிமீட்டர் அதிக ரெசிஸ்டன்ஸை காட்டும், சுமார் 4 முதல் 10K வரை. இப்போது பாசிட்டிவ் லீடை B2வின் டெர்மினலுடனும் நெகட்டிவ் லீடை எமிட்டருடனும் இணைக்கவும். மீண்டும் மல்டிமீட்டர் அதிக ரெசிஸ்டன்ஸை காட்டும், அதாவது 4 முதல் 10K வரை. மேலும் 2 ரீடிங்களும் கிட்டத்தட்ட இணையாக இருக்கும். எமிட்டர் ஜங்ஷனை ஃபார்வர்ட் பயாஸ் செய்யவும். டிஜிட்டல் மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடில் அமைக்கவும். மல்டிமீட்டரின் பாசிட்டிவ் லீடை எமிட்டருடனும் நெகட்டிவ் லீடை
B1 இன் டெர்மினலுடனும் இணைக்கவும். மல்டிமீட்டர் குறைந்த ரெசிஸ்டன்ஸை காட்டும், சுமார் 100 ஓம். இப்போது பாசிட்டிவ் லீடை எமிட்டருடனும் நெகட்டிவ் லீடை B2 இன் டெர்மினலுடனும் இணைக்கவும். மல்டிமீட்டர் குறைந்த ரெசிஸ்டன்ஸை காட்டும், சுமார் 100 ஓம். மேலும் 2 ரீடிங்களும் கிட்டத்தட்ட இணையாக இருக்கும். இந்த சோதனை ஒரு டயோடை ஃபார்வர்ட் பயாசிங் செய்வதை போன்றது. சர்க்யூட் டயக்ராமை குறிப்பிடுவதன் மூலம் பொது நோக்கத்திற்கான PCBயில் ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டரை அசெம்பிள் செய்யவும். ரெசிஸ்டர் R4 முழுவதும் வயர்டு ஆசிலேட்டரை பெறவும். நிர்ணயிக்கப்பட்ட DC உடன் சுற்றுக்கு சக்தியூட்டவும். எமிட்டர் மற்றும் பேஸிற்கு இடையில் CROவை பயன்படுத்தி ட்ரிகரிங் பல்சஸை சரிபார்த்து இந்த அலை வடிவங்களை அட்டவணையில் வரையவும். ஃப்ரீக்வன்சி 1/T. இங்கு T என்பது நொடிகளில் உள்ள கால அளவு. கால அளவு நிபந்தனை 1. T என்பது எப்பொழுது, C என்பது 0.02 மைக்ரோஃபாரட். மேலும் R2 ஒரு முனையில் உள்ளது. R2 என்பது 0. கால அளவு என்பது R1 + R2 × C. இதில் R1 மற்றும் R2 என்பது ஓம்ஸ் ஆகும். C என்பது ஃபாரட். R1 2.2 கிலோ ஓம்ஸ் மற்றும் R2 470 கிலோ ஓம்ஸ் வேரியபிள். நடுவில் R2வின் மதிப்பு 235 கிலோ ஓம்ஸ். மறுமுனையில் R2வின் மதிப்பு 478 கிலோ ஓம்ஸ். பணி 2. கொடுக்கப்பட்ட JFET-இன் லீடுகளை கண்டறிந்து டேட்டா மேனுவலை பயன்படுத்தி JFET-இன் விவரக்குறிப்புகளை கண்டறியவும் மற்றும் N சேனல் JFET-இன் சோதனை செய்யவும். ஒரு JFET-ஐ எடுத்து JFET-இன் வகை எண்ணை பதிவு செய்து அதன் லேபிள் எண்ணிற்கு எதிராக அட்டவணையில் உள்ளிடவும். டேட்டா மேனுவலை குறிப்பிட்டு அதன் வகை எண்ணின் அடிப்படையில் JFET-இன் பின்வரும் முக்கியமான விவரக்குறிப்பை கண்டறிந்து பதிவு செய்யவும். சாதனத்தின் பொலாரிட்டி N டைப் அல்லது P டைப். அதிகபட்ச ட்ரெயின் சோர்ஸ் வோல்டேஜ் VDS. அதிகபட்ச கேட் சோர்ஸ் வோல்டேஜ் VGS. அதிகபட்ச ட்ரெயின் கரண்ட் ID. அதிகபட்ச ஃபார்வர்ட் கேட் கரண்ட் IG. பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் ID இல் 0. VP. அதிகபட்ச பவர் டிசிபேஷன் Pmax. பேக்கேஜ் டைப் பின் டயக்ராம். அடையாளம் காணப்பட்ட தொகுப்பு வகையிலிருந்து JFET-இன் லீடுகளை கண்டறிந்து கொடுக்கப்பட்ட கலர் ஸ்கீமை பயன்படுத்தி லீடுகளுக்கு தகுந்த நீளத்தின் ஸ்லீவுகளை வைக்கவும். ட்ரெயின் ரெட், சோர்ஸ் கிரீன், கேட் yellow, ஷீல்ட் பிளாக். ஓம் மீட்டர் அல்லது மல்டிமீட்டரின் டெர்மினல்கள் மற்றும் உள் பேட்டரியின் பாசிட்டிவுடன் இணைக்கப்பட்ட மீட்டர் டெர்மினலில் சிவப்பு ப்ரோபை இணைக்கவும் மற்றும் சார்ட் 1 குறிப்பிடுவதன் மூலம் உள் பேட்டரியின் நெகட்டிவில் கருப்பு ப்ரோபை வைக்கவும். மீட்டரை R/1000 வரம்பிற்கு அமைக்கவும். கொடுக்கப்பட்ட அட்டவணையை பார்க்கவும் மற்றும் கொடுக்கப்பட்ட JFET-ஐ சோதிக்கவும். பணி 3. AC/FET ஆம்ப்ளிஃபையரை உருவாக்கி சோதித்து கிராஃபை வரையவும். சர்க்யூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி N சேனல் FET-ஐ பயன்படுத்தி AC வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையரை உருவாக்கவும். பிரெட் போர்ட் அல்லது ஜெனரல் பர்பஸ் PCBயில் சர்க்யூட்டை உருவாக்கவும். நீங்கள் ஒரு ஜெனரல் பர்பஸ் PCBயில் சர்க்யூட்டை வயரிங் செய்தால் அது சேதமடையாமல் இருப்பதை உறுதி செய்ய FET-க்கான பேஸை பயன்படுத்தவும். வயர்டு சர்க்யூட்டை பவர் ஆன் செய்யவும். இன்புட் 10 kHz மற்றும் 100 mV படிகளில் 1 mV முதல் 1 வோல்ட் வரை
உயர்த்தவும். CROவை பயன்படுத்தி தொடர்புடைய அவுட்புட் நிலைகளை அளவிடவும் மற்றும் அட்டவணையில் பதிவு செய்யவும். 40 கிலோஹெர்ட்ஸ், 80 கிலோஹெர்ட்ஸ், 100 கிலோஹெர்ட்ஸ், 120 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் அட்டவணையில் 150 கிலோஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிகளில் 400 மில்லி வோல்ட் இன்புட் மூலம் ஆம்ப்ளிஃபையரின் கெயினை கணக்கிடுங்கள். ஃப்ரீக்வன்சி மற்றும் கெயினருக்கு எதிரான வரைபடத்தை திட்டமிடுங்கள். அனைவருக்கும் இந்த காணொளியை கண்டு கழித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் வாயிலாக நாம் அனைவரும் UJT அடங்கிய ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டை வைத்து எப்படி ட்ரிகர் செய்யலாம் என்பதையும் FETஐ ஆம்பிளிஃபையராக எப்படி கட்டமைப்பது என்பதையும் குறித்து தெளிவாக கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று கருதுகிறேன். மேலும் விவரங்களுக்கு உங்களது பயிற்றுனரை அணுகி முறையாக பயிற்சி மேற்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஹாப்பி பிளானிங்.